வெல்கம் டு பக்ஹண்டர் சுரேஷ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சில்லா அப்படின்ற ஒரு கிட்டப் டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டூல் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங் டூலு. இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, DNS எனுமரேஷன் பண்ணலாம், சப்டொமைன் எனுமரேஷன் பண்ணலாம், போர்ட் ஸ்கேன் பண்ணலாம், டைரக்டரிஸ் எனுமரேஷன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எனுமரேஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ், என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவோம்ல ப்ராக்டிக்கலாக. நான் அப்போ உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு இந்த டூலை வந்து ஸ்க்ரோல் பண்ணி என்ன தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதை வந்து எக்ஸாம்பிள் வந்து DNS எனுமரேஷன், சப்டொமைன் எனுமரேஷன் சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. எப்படி வந்து ஓவராலாக எப்படி நம்ம வந்து எந்த கமெண்ட் யூஸ் பண்ணி வந்து ட்ரை பண்ணணும், எனுமரேட் பண்ணணும், ஸ்பெசிஃபிக்காக எப்படி வந்து எனுமரேட் பண்ணணும், எப்படி வந்து ஒரு ஃபைல் ஃபார்மேட்டில் ஜேசனாக இருக்கட்டும், HTML இருக்கட்டும், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் எனக்கு அந்த ஃபைல் வேணும்னா அதை எப்படி நம்ம வந்து எந்த கமெண்ட் யூஸ் பண்ணி எனுமரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கமெண்ட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டூலை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோ லாங்குவேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ கோ லாங்குவேஜ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, sudo apt get install golan அப்படின்ற கமெண்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கோ லாங்குவேஜ் உங்கள் டெர்மினலில் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா நான் ஆல்ரெடி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த சில்லா டூலையும் நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபோல்டர் போட்டு அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். ஜஸ்ட் நான் உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிக்கிறேன். இந்த சில்லா டூல் வந்து இது வந்து பக் பவுண்டி அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் இந்த டூல் வந்து இருக்குது. ஸோ எல்எஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கே வந்து வந்துருச்சு, நீங்களே பார்ப்பீங்க. தென் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டப் ரெபாசிட்டி வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிடுங்க, CD கொடுத்துருங்க. தென் வந்து மேக் லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கும். ஸோ இந்த கமாண்டு தான் வந்து மெயினான கமாண்டு. நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சில்லா டூலை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது மேக் லினக்ஸ் அப்படின்ற கமாண்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சில்லா டூலை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பேக்கேஜஸ், என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையோ, ஸோ இந்த கமாண்டை யூஸ் பண்ணும்போது அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த கமாண்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். மேக் லினக்ஸ் அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ணும்போது லினக்ஸுக்கு தேவையான பேக்கேஜஸ்லாம் எல்லாமே அதுவாக வந்து டிஃபால்ட்டாக அந்த கமாண்டை யூஸ் பண்ணும்போது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். சரி, இது இன்ஸ்டால் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சில்லா ஸ்பேஸ் -h கொடுத்தோன்னே ஸோ ஹெல்ப் கமாண்ட் வந்து இந்த கமாண்ட் வந்து ஹெல்ப் கமாண்டு. ஸோ இதை யூஸ் பண்ணுறது மூலிமா, அந்த கமாண்டை யூஸ் பண்ணுறது மூலிமா இந்த டூலை வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டீட்டெயிலாக வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஹெல்ப் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணி பாருங்கள் எப்படிலாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டூல் வந்து என்னை எனுமரேஷன் பண்ணுறதுலேயே என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டான டூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லாமே வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் வருது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கரெக்டான டீட்டெயில்ஸ் வருது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு எந்த ஃபார்மேட்டில் அவுட்புட் ஃபைல் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் நம்ம ஈஸியாகவே வந்து கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் வேணும்னா, HTML ஃபார்மேட்டில் வேணும்னா, அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் எனக்கு அவுட்புட் வேணும்னா நம்ம ஈஸியாகவே வந்து அந்த கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் இந்த டூல் வந்து இட்ஸ் வெரி பவர்ஃபுல். இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் வந்து எனுமரேஷன் பண்ணுறதுல என்னை பொறுத்த அளவுக்கு இந்த சில்லா டூல் வந்து ரொம்ப பெஸ்ட்டு டூலு. ஸோ நீங்களும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சில்லா DNS -target. நம்ம வந்து எந்த டொமைனை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோமோ ஸோ அந்த டொமைன் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா www.google.com அப்படின்னு சொல்லிட்டு டொமைனை வந்து எடுத்துட்டேன். கூகுளோட டொமைனை வச்சு தான் நம்ம ஃபுல்லாகவே வந்து இதில் வந்து எனுமரேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம எனுமரேஷன் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, DNS எனுமரேஷன். ஸோ இதில் DNS எனுமரேஷனில் நம்ம கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து 3 ரெக்கார்டு வந்து நம்மளுக்கு வந்து காமிக்குது. ஸோ இதில் வந்து ஏ அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து C நேம் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இந்த DNS பற்றி நான் வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன். அப்போ தான் DNSஐ பற்றி பெருசாக பேசலாம், அது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு. ஸோ அதை நான் வந்து ஒரு வீடியோவாக தனியாகவே வந்து போடுறேன். ஸோ இப்போ வந்து இதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கமாண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சப்டொமைனை வந்து நம்ம வந்து எப்படி வந்து எனுமரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ சில்லா சப்டொமைன் -target நம்மளுடைய டொமைன் www.google.com. ஸோ இந்த கொடுத்தோன்னே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த கமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து
ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கூகுளில் என்னென்ன சப்டொமைன்ஸ்லாம் இருக்குமோ அந்த எல்லா சப்டொமைன்ஸும் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து எனுமரேட் பண்ணி காமிச்சிரும். ஸோ சப்டொமைனை நம்ம எனுமரேட் பண்ணுறதுல என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ், அதாவது வந்து பக் பவுண்டி ரிலேட்டடாக நம்மளுக்கு சப்டொமைனை எனுமரேஷன் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வந்து சப்டொமைன் டேக் ஓவர் வல்னரபிலிட்டி அப்படின்னு ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த வல்னரபிலிட்டியை வந்து நம்ம இந்த சப்டொமைன் எனுமரேஷன் பண்ணி தான் எதுலாம் வந்து ஆக்டிவில் இருக்குது, எதுலாம் வந்து கரண்ட்டாக வந்து ஆக்டிவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து எப்படி சப்டொமைன் எனுமரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். பட் இருந்தாலும் இதில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சப்டொமைன் நம்ம வந்து எனுமரேஷன் பண்ணுறதுல வந்து நம்மளுக்கு வந்து இந்த டூலில் வந்து ஸ்டேட்டஸ் கோடு வந்து காமிக்கும். ஆக்டிவில் இருந்துன்னா 200 காமிக்கும், அப்படின்னா 404 அப்படின்னா சம்திங் வந்து எரர் ஸ்டேட்டஸ் கோட்லாம் வந்து காமிக்கும். நம்ம வந்து சப்டொமைன் எனுமரேஷன் பண்ணுறதுல சப்டொமைன் டேக் ஓவர் வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது. இது வந்து மீடியம் சிவியாரிட்டி உள்ள ஒரு வல்னரபிலிட்டி தான். ஸோ இந்த எனுமரேஷன் பண்ணுறது மூலிமா நம்ம அந்த சப்டொமைன் டேக் ஓவர் வல்னரபிலிட்டி நம்ம வந்து ஈஸியாகவே வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ அந்த வல்னரபிலிட்டி நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம்னா அதுக்கு வந்து என்னென்ன சப்டொமைன்ஸ் வந்து ஆக்டிவில் இருக்குது, எது இன்ஆக்டிவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ அதுக்காக தான் இந்த சப்டொமைன் எனுமரேஷன் நம்ம வந்து பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு கமாண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சில்லா சப்டொமைன் -c வந்து சி நேம் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதில் தான் வந்து டிஎன்எஸோட எல்லா சப்டொமைன்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இந்த சி நேம் ரெக்கார்டில் தான் வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம எனுமரேஷன் பண்ணுறதுல என்னென்ன சப்டொமைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து ஈஸியாகவே வந்து ஃபைன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் என்னென்ன சப்டொமைன்ஸ்லாம் வந்து கூகுளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி இந்த பேஜ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து இப்போ என்ன பண்ணேன்னா சில்லா சப்டொமைன் -c டார்கெட் என்னுடைய டொமைன் நேம் வந்து கொடுத்துட்டேன். ஸோ என்னென்ன டொமைன்லாம் வந்து சப்டொமைன்ஸ்லாம் வந்து ஆக்டிவில் இருக்கோ, ஸோ mail.google.com. ஸோ டொமைன்னா என்னென்னா www.google.comன்றது வந்து டொமைன். சப்டொமைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டொமைனுக்கு முன்னே வரது எல்லாமே வந்து சப்டொமைன். இப்போ mail.google.com, workspace.google.com, edu.google.com. ஸோ இது எல்லாமே வந்து சப்டொமைன்ஸ். டொமைனுக்கு முன்னே வந்து மெயிலு, கான்டாக்ட்ஸு, சப்போர்ட்டு, ஸோ இது போலலாம் வந்துன்னா இது எல்லாமே வந்து சப்டொமைன்ஸு. மெயின் டொமைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா www.google.com. ஸோ டொமைன்னா என்ன, சப்டொமைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நம்ம வந்து இந்த டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லா சப்டொமைன்ஸோட டீட்டெயில்ஸுமே எல்லாமே வந்து இந்த சி நேம் ரெக்கார்டில் தான் வந்து டிஎன்எஸில் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அந்த -c என்ற கமாண்டை நம்ம வந்து யூஸ் பண்ணி சப்டொமைன்ஸை வந்து எனுமரேட் பண்ணுறோம். ஸோ இங்கே பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா சப்டொமைன்ஸுமே நம்மளுக்கு வந்து அந்த சி நேம் ரெக்கார்டில் என்னென்ன சப்டொமைன்ஸ் இருக்கோ அந்த எல்லா சப்டொமைன்ஸுமே நம்மளுக்கு வந்து இங்கே வந்து எனுமரேட் ஆகுது. ஸோ இதில் வந்து எதில் இன்ஆக்டிவில் இருக்குதோ ஸோ அது எல்லாமே வந்து 404, 400 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸ் கோடில் வந்து வருது. ஸோ இது இந்த டூலில் வந்து இதை யூஸ் பண்ணுறதுல ஒரு மேஜர் பெனிஃபிட். சரி, இதில் என்ன பெனிஃபிட்ஸ்னால் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சப்டொமைன் டேக் ஓவர் வல்னரபிலிட்டியை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, சப்டொமைன் எனுமரேஷன் பண்ணி எப்படி ஒரு சப்டொமைன் டேக் ஓவர் வல்னரபிலிட்டியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். சரி, இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஃபைல் வந்து எனக்கு எப்பவுமே வந்து வேணும். ஏன்னா நம்ம வந்து ஒன்ஸ் வந்து ஒரு டெஸ்ட் பண்ண போனோம்னா நம்ம வந்து எல்லா ஃபைலுமே ஃபஸ்ட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து கேதர் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம எப்படி கேதர் பண்ணுறது, எனக்கு ஒரு ஃபைல் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா சில்லா சப்டொமைன்ஸ் -OHனா வந்து HTML, tester.html சொல்லிட்டு -tester டார்கெட் டொமைன். ஸோ இந்த கமாண்ட் என்னென்னா -1ன்றது வந்து அவுட்புட்டோட ஃபைல் ஃபார்மேட்டு. அதுக்கு பக்கத்தில் தான் வந்து ஃபைல் ஃபார்மேட் நான் என்ன பண்ணேன்னா ஹெச்ன்னு கொடுக்குறேன். ஸோ ஹெச்னா வந்து HTML, அதுக்கு ஒரு tester.html -target கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகுனா இந்த சப்டொமைன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ஒரு HTML ஃபார்மேட்டில் என்னுடைய அந்த ஃபோல்டர் உள்ள வந்து சில்லான்ற ஃபோல்டர் உள்ள வந்து எனக்கு வந்து சேவ் ஆகிட்ருக்கும். சரி, எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வேணும்னா நம்ம அதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுனா சில்லா சப்டொமைன்ஸ் -o டி வந்து ஃபஸ்ட்டு எழுத்து வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து டி. ஸோ அதனால் அந்த கமாண்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து இதை வந்து வியூ பண்ணோம்னா ஜஸ்ட்டு கேட்டு
டெஸ்டர் டாட் அது அந்த ஃபைலோட நேம் tester.txt அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரன் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, செகண்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், இப்போ வந்து டைரக்டரி வந்து எனுமரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன கமெண்ட்னா சில்லா dir, டைரக்டரியோட ஷார்ட் வந்து dir -target domain. ஸோ டைரக்டரி நம்ம வந்து எனுமரேஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு சில ஹிடன் டைரக்டரிஸில் வந்து இருக்கும். இப்போது ஒரு வெப் அப்ளிகேஷன் சொன்னால் அதை டொமைனை நம்ம வந்து எனுமரேஷன் பண்ணி இது போல் டைரக்டரி எனுமரேஷன் பண்ணோன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஹிடன் டைரக்டரிஸ்லாம் இருக்கும். அந்த ஹிடன் டைரக்டரிஸில் வந்து நிறைய ஹிடன் ஃபைல்ஸ், சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இருக்கும். ஸோ இப்படி நம்ம வந்து டைரக்டரியை வந்து எனுமரேஷன் பண்ணுறதுனால ஒரு யூஆர்எல்லை நம்ம வந்து வச்சு வெரிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எதனா ஹிடன் டைரக்டரி, சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் லீக் ஆச்சுன்னா அதை வச்சு நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பவுண்டி கிடைக்கும். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைரக்டரி லிஸ்டிங் வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ டைரக்டரி நம்ம வந்து எனுமரேஷன் பண்ணி சென்சிட்டிவ் ஃபைல் நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ஸோ அதை நம்ம ரிப்போர்ட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து பவுண்டி வந்து கிடைக்கும். ஸோ நம்ம இதை ஃபைல் ஃபார்மேட்லேயும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம HTML ஃபார்மேட்லேயும் எடுத்துக்கலாம், டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேயும் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன், கேட் test.txt அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே அந்த ஃபைல் உள்ள என்னென்னலாம் இருந்தது எனக்கு வந்து லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுவே ஒரு HTML எனக்கு வேணும்னா சில்லா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து dir -oh test.html -target அந்த டொமைனோட நேம். ஸோ இப்போ இந்த ஃபைல் எனக்கு என்ன ஆகுனா ஒரு HTML ஃபார்மேட்டில் எனக்கு வந்து என்னுடைய அந்த சில்லான்ற டைரக்டரிக்குள்ளே எனக்கு வந்து என்ன ஆகுனா சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை எப்படி நம்ம போயிட்டு வியூ பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபைலை நம்ம வந்து எங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறோமோ ஸோ அந்த டைரக்டரிக்கு போனோம். நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய ஃபைல்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறேன். நான் இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து டாக்குமெண்ட்ஸில் வந்து ஒரு ஃபைல் போட்டு பக் பவுண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி அதில் வந்து சில்லான்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து இங்கே என்ன நேம் கொடுத்து HTML ஃபார்மேட்டில் வந்து ஃபைலை வந்து ரன் பண்ணணும். ஸோ என்னென்னா test.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நேமு. ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா test.htmlனு சொல்லிட்டு இருக்குது. நான் இதை என்ன பண்ணேன்னா ஓப்பன் டு ஃபயர்பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா என்ன டைரக்டரிஸ்லாம் இருந்ததோ அந்த டைரக்டரிஸ் எல்லாமே எனக்கு வந்து ஒரு வெப்பேஜில் எனக்கு வந்து வியூ ஆகிற மாதிரி, அதாவது லோக்கல் ஹோஸ்ட்டில் எனக்கு வந்து வியூ ஆகிற மாதிரி என்னால் வந்து பார்க்க முடியுது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த டூலை வந்து யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸும் எனுமரேஷனும் பண்ண முடியுது. நம்மளுக்கு வேணுன்ற ஃபார்மேட்டில் நம்மளால் இதை வந்து ஆக்சஸும் பண்ண முடியுது. இப்போ வந்து இது ஒரு HTML ஃபார்மேட்டாக என்னுடைய லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து ரன் ஆகுது, ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாகவும் ரன் ஆகுது, JSON ஃபார்மேட்லேயும் இந்த ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த டூலை வந்து இதை இங்கே பாருங்கள், ஒரு HTML ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு எப்படி வந்து ஒரு அழகாக கிளியராக வந்து ஒரு ஃபைல் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு யூஆர்எல்லாக வந்து ஓப்பன் பண்ணி ஃபைண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஹிடன் டைரக்டரி, அதாவது வந்து கான்ஃபிகரேஷன் ஒழுங்காக பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா ஸோ ஹிடன் டைரக்டரிஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். தென் நம்ம இப்போ வேறு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போர்ட் ஸ்கேனிங். ஸோ போர்ட் ஸ்கேனிங் நம்ம வந்து Nmap யூஸ் பண்ணியே பண்ணலாம். ஸோ Nmap யூஸ் பண்ணி நம்ம வந்து போர்ட் ஸ்கேன் பண்ணலாம். பட் இருந்தாலும் இந்த டூலில் நம்ம எப்படி வந்து போர்ட் ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில்லா போர்ட் டார்கெட் அந்த டொமைனோட நேம் கொடுத்தோன்னே ஸோ என்னென்ன போர்ட்லாம் வந்து கரண்ட்டாக வந்து google.comல வந்து ஓப்பனில் இருக்கோ, என்னென்ன போர்ட்ஸ்லாம் வந்து அவைலபிள் இருக்கோ ஸோ அந்த எல்லா போர்ட்ஸுமே நம்மளுக்கு வந்து இங்கே வந்து லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த போர்ட்ஸையும் நம்ம HTML ஃபார்மேட்டில் நம்ம வந்து அவுட்புட் ஃபைலை வந்து சேவ் பண்ணி நம்மளால் வந்து ரன் பண்ண முடியும். சரி, ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு போர்ட்ஸ் மட்டும் ஸ்கேன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட 0லேருந்து ஒரு 100 வரைக்கும்குள்ளே இருக்கிற என்னென்ன போர்ட்ஸ்லாம் வந்து ஓப்பன் இருக்குது அது மட்டும்தான் எனக்கு தேவை அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான கமாண்ட் வந்து சில்லா போட்டு போர்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு 0லேருந்து 25லேருந்து நான் என்ன பண்ணேன்னா 100க்குள்ளே கொடுத்து ஸோ இதுக்குள்ளே இருக்கிற போர்ட்ஸ் மட்டும் எனக்கு வந்து என்ன போர்ட்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கோ அது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா கொடுக்குறேன்.
ஸோ இது வந்து போர்ட்ஸ் வந்து ஸ்கேன் ஆகிட்டுருக்குது. ஸோ ஓகே, நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். தென் இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எப்படி வந்து ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து சில்லா போர்ட்ஸ் சொல்லிட்டு பீன் கொடுத்துட்டு 25லேருந்து நான் என்ன பண்ணேன்னா 100க்குள்ளே இருக்கிற போர்ட்ஸை மட்டும் எனக்கு வந்து ஷோ பண்ண சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஒரு போர்ட் தான் 18 போர்ட்டு மட்டும் எனக்கு வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ அது மட்டும் வருது. சரி, எனக்கு வந்து என்னென்னா DNS எனுமரேஷனு, சப்டொமைன் எனுமரேஷனு, டைரக்டரி எனுமரேஷனு, டைரக்டரி ஸ்கேனிங்கு, போர்ட் ஸ்கேனிங், இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு அவுட்புட் ஃபுல் ரிப்போர்ட்டாக எனக்கு வந்து ஒரு HTML ஃபைலாக எனக்கு வந்து வேணும்னா அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சில்லா ரிப்போர்ட் ஸ்பேஸ் டார்கெட் டொமைனோட நேம். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுனா ஃபுல் ரிப்போர்ட்டாக நம்மளுக்கு வந்து வந்துடும். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்கேனாக வந்து பண்ணிகிட்டு இருந்தோம்ல, ஸோ இந்த ஒரு ஸ்கேன் பண்ணுற வேலையே இருக்காது. ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து வேணுன்ற ஃபார்மேட்டில் இந்த எல்லா ரிப்போர்ட்டை நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம். HTML-ஆக இருந்தாலும் சரி, ஜேசனாக இருந்தால் ஜேசன் ஃபார்மேட்டில் இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு எல்லாமே வந்து ஃபுல் ரிப்போர்ட்டாக நம்மளுக்கு வந்து எப்படி வந்து நம்மளுக்கு இது பண்ணுறது, அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சில்லா ரிப்போர்ட் ஸ்பேஸ் -h வந்து HTML ரிப்போர்ட் 1.html டார்கெட்டு www.google.com வந்து டொமைன் நேம் கொடுத்துறேன். ஸோ ஆக்சுவலி இந்த கமாண்டை வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒன்றா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா எனுமரேஷன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வேலையே கிடையாது. மொத்த ரிப்போர்ட்டை நம்மளுக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் ஒரு HTML ஃபார்மேட்டாவோ, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாவோ, ஜேசன் ஃபார்மேட்டாவோ நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ரீவியஸாகவே வந்து இது வந்து இந்த கமாண்ட் வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஸோ அதனால் நான் வந்து வீடியோக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு ஃபைலை வந்து ஃபுல் ஃபார்மேட்டில் நான் என்ன பண்ணேன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை தான் இங்கே வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டார்கெட்டில் வந்து www.google.comனு இருக்குது. சப்டொமைன் எனுமரேஷன், போர்ட்ஸ் எனுமரேஷன், DNS எனுமரேஷன். ஸோ நெட்வொர்க் இஷ்யூஸ்னால எனக்கு வந்து அந்த இதுவெலாம் வந்து வரல. ஜஸ்ட்டு டைரக்டரி மட்டும் லிஸ்ட்டாக இருக்குது எனக்கு. ஸோ அகைன் நான் என்ன பண்ணேன்னா report.htmlனு சொல்லிட்டு கொடுத்து ஓப்பன் பண்ணலை. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அது வந்து ப்ராசஸிங்கில் வந்து போயிட்டுருக்கிறதுனால அது வந்து எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. சப்டொமைன் வந்து எனுமரேஷன் ஆகிட்டுருக்குது. ஸோ அதனால் அது எனக்கு வந்து எதுவுமே வந்து வரல. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த சில்லான்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங் டூலை வந்து யூஸ் பண்ணி DNSஐ எப்படி வந்து எனுமரேஷன் பண்ணி பார்க்குறது, என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது A ரெக்கார்டு, C நேம் ரெக்கார்டு, A ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து எப்படி வந்து ஒரு சப்டொமைன்ஸை நம்ம வந்து எனுமரேஷன் பண்ணி பார்க்குறது, அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தென் அனதர் வந்து போர்ட் ஸ்கேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தென் வந்து எப்படி வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனில் இருக்கிற டைரக்டரிஸை நம்ம வந்து கமாண்ட் லைனில் எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு HTML ஃபைலாக வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். லாஸ்ட்டாக வந்து இந்த எல்லா ஸ்கேனிங்கும், அதாவது எல்லா எனுமரேஷனும் வந்து எப்படி வந்து ஒரு ஃபைல் ஃபார்மேட்டில் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது, அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டூலை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு நான் வந்து பேசிக்காக யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவும் சரி, இந்த டூலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்தது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக் கமாண்டு தான். இந்த டூலை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்னும் அட்வான்ஸ் கமாண்ட்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த கிட்டப் பேஜில் நீங்கள் போய் பார்த்து எல்லா கமாண்ட்ஸும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ கைஸ்.